வணக்கம். நான் சந்தியா. வெல்கம் டு தமிழ்ஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம சேனல்ல சூப்பரா, கிறிஸ்பியா சிக்கன் லாலிபாப் ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்ல எப்படி செய்றதுன்னு தான் பார்க்க போறோம். இது ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். வாங்க எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நம்ம முதல்ல சிக்கனோட லெக் பீஸ் இருக்கு இல்லைங்களா? அதை நம்ம எடுத்துக்கிறோம். இதை எடுத்துட்டு முதல்ல சப்போஸ் சிக்கன் லெக் பீஸில் தோல் இருந்ததுன்னா அந்த தோலை இந்த மாதிரி லைட்டாக கட் பண்ணி விட்டுட்டு கையில் பிடிச்சி இழுத்தா அந்த தோல் தனியாக வந்துடும். அந்த மாதிரி எடுத்துக்கிட்டு இந்த சிக்கனை அடியில் அந்த போன் ஜாயிண்ட்டாக இருக்கு இல்லைங்களா, லெக் பீஸோட அந்த சதைப்பகுதியை மட்டும் கட் பண்ணி விட்டுட்டா நம்மளுக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சதை மேலே வந்துடும். அப்படி இல்லைன்னா கையில் அந்த சிக்கனோட காலை பிடிச்சிட்டு மேல் வாக்கில் இந்த மாதிரி கட் பண்ணி விடணும். கட் பண்ணி மேலே மேலே எடுத்து விட்டுட்டோம்னா எல்லா சதைப்பகுதியும் நம்மளுக்கு மேலே போயிடும். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு லாலிபாப் ரெடி ஆகிடுச்சு. எக்ஸ்ட்ரா இருக்க அந்த ஃப்ளஷ் எல்லாம் எப்படி தனியாக கூட கட் பண்ணி எடுத்துடலாம். சப்போஸ் உங்களுக்கு ஃபுல்லாக சிக்கன் லாலிபாப் பீஸ்னே கடையில் கிடைக்கும். அந்த மாதிரி கிடைக்கலன்னா நீங்கள் இந்த மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் 1/2 kg சிக்கன் லாலிபாப் எடுத்திருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு இதில் ஒரு 1.5 டீஸ்பூன் நான் 1/2 கிலோ சிக்கனுக்கு 1.5 டீஸ்பூன் வரமிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வேணுன்னா எக்ஸ்ட்ரா கூட ஆட் பண்ணிக்கலாம். இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் ஆட் பண்ணியிருக்கேன். அது கூட தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கோங்க. நம்ம சாஸெல்லாம் சேர்க்குறதுனால அதிகமாக உப்பு பிடிக்காது. இது கூட காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகுத்தூள் போட்டுக்கோங்க. மிளகுத்தூளை இடித்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக போட்டிங்கன்னா அந்த மிளகுத்தூளோட ஃப்ளேவர் அப்படியே இருக்கும். இது கூட ஒரு டீஸ்பூன் சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கிறோம். 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். அதுக்கப்புறம் வரமிளகாயை சுடு தண்ணியில் ஊற வச்சு நல்லா காரம் இல்லாத மிளகாவை பேஸ்ட்டாக அரைச்சி 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அது இல்லைன்னா ரெட் சில்லி பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம், கடையில் வாங்கினது. அதுவும் கிடைக்கலன்னா ஷெஸ்வான் சாஸ்ன்னு கடையில் கிடைக்கும். இது 3ல் ஏதோ ஒன்று போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை ஒரு 30 நிமிஷத்துக்கு அப்படியே நல்லா ஊற போட்டுடுங்க. நல்லா அந்த எசன்ஸ் எல்லாம் இறங்கட்டும். 30 நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்துட்டு நம்ம இப்போ இதில் என்ன பண்ண போகிறோன்னா 2 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு ஆட் பண்ணிக்கிறோம். 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் பவுடர். இது ரெண்டையும் ஆட் பண்ணிவிட்டு இது கடையில் இதுக்கு கூட கலர் ஆட் பண்ணுவாங்க. நான் இதில் கலர் ஆட் பண்ணாத அதுக்கு பதில் காஷ்மீரி மிளகாத்தூள், இதில் காரம் அதிகமாக இருக்காதனால காஷ்மீரி மிளகாத்தூள் கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி கையிலேயே தண்ணி ஊற்றாத முதல்ல பெரட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக கையில் இந்த மாதிரி தண்ணியை ஊற்றி தெளிச்சுக்கோங்க. தெளிச்சுட்டு அப்படியே நல்லா பெரட்டி விட்டுருங்க. அந்த மாவு, மைதா மாவும் கார்ன்ஃப்ளவர் பவுடரும் எல்லா பக்கமும் நல்லா கோட் ஆகிற மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு அடுப்பில் ரெடியாக எண்ணெயை காய வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்க அந்த சிக்கன் லாலிபாப் மசாலாவோட அடுப்பில் எண்ணெயில் போட்டுட்டு அப்படியே ஒரு 30 செகண்ட் விட்டுட்டு அதுக்கப்புறமா திருப்பி விட்டுகிட்டே இருங்க. ஒரு 30 செகண்ட்க்கு ஒருக்கா திருப்பி விட்டுட்டே இருங்க. அடுப்பை லைட்டாக மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஏன்னா சிக்கன் இது உள்ளே நல்லா வேகணும். உள்ளே நல்லா மொத்தமாக இருக்கிறதுனால அவ்வளோ சீக்கிரம் வேகாது. அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி விட்டுட்டு கிட்டத்தட்ட இது வேகிறதுக்கு ஒரு 2 நிமிஷம் ஆகும். இந்த மாதிரி நல்லா கிறிஸ்பியாக வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இதே மாதிரி எல்லா சிக்கனையும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கிறோம். கிறிஸ்பியாக வறுத்து எடுத்துக்கிறோம். அடுத்ததாக அடுப்பில் இந்த மாதிரி இன்னொரு பேன் வச்சுட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் கொஞ்சம் காயறதுக்கு முன்னாடியே இஞ்சியும் பூண்டையும் பொடியாக கட் பண்ணி இதில் போட்டுட்டு நல்லா வணக்கிக்கிறோம். அந்த இஞ்சி பூண்டு தீயாத மாதிரி பார்த்துக்கோங்க. அதுதான் இதுக்கு ஃப்ளேவர் கொடுக்கும். அது கூடவே 1 டீஸ்பூன் சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கிறோம். 1 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் ஆட் பண்ணிக்கிறோம். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் 1 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி சாஸ்ன்னு கடையில் கிடைக்கும், அதை ஆட் பண்ணிக்கிறோம். போட்டுட்டு எல்லா சாஸையும் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்படி டாஸ் பண்ணி விடுறோம். இப்படி டாஸ் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆகுன்னா சிக்கனில் அந்த சாஸ் எல்லா சிக்கன்லேயும் நல்லா கோட் ஆகிடும். உள்ளே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். வெளியே ஒவ்வொரு சிக்கன்லேயும் அந்த சாஸ் லேயர் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு.
இப்போ பாருங்கள் எல்லாத்துலேயும் நான் சொன்ன மாதிரி சிக்கன் கோட் ஆகிருக்கு. கடைசியாக இந்த மாதிரி ஒரு ஃபாயில் ஷீட் எடுத்துகிட்டு அந்த லெக்கில் இந்த மாதிரி போட்டுட்டு திருப்பி விட்டுட்டோம்னா சூப்பராக நம்மளுக்கு சிக்கன் லாலிபாப் ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் தமிழ்ஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.